ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ராகுல் டிக்கி அப்பா பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அப்டேட். ஓகேங்களா? என்னுடைய பையனுடைய பர்த்டே வந்து 25/7 அந்த அன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்கூலுக்கு போய் அங்கே வந்து ஃபுட்டு இதெல்லாமே கொடுத்தோம். பட் அது நாங்கள் எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்கலை. ரொம்ப அவன் என்ன பண்ணுவானோ அதுதான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அதை நாங்கள் எதுவும் பெருசாலாம் பதிவு பண்ணல, வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்து போடலை. அவனுக்கும் பிடிக்காது, எங்களுக்கும் பிடிக்காது. ஆனால் நம்ம ஆள் ராகுல் டிக்கியோட ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணாங்க, 25/8 ஓகே, ஆகஸ்ட் 25/8 அந்த அன்னைக்கு வந்து முத்தழகர் முருகர் கோயில்னு சொல்லி ஒரு இடம், அது எங்கே இருக்குன்னு கூட தெரில, அந்த ஊருக்கு போய் கேப்டன் விஜயகாந்த் சாருடைய பர்த்டே அன்னைக்கு வந்து ஃபுட்டு வாட்டர் பாட்டிலெல்லாம் காரில் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் இஷ்யூ பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க. இன்றைக்கி ராகுலுடைய பர்த்டே, அதுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. ஒரு 1.5 இயர் கூட வாழ்ந்த தன்னுடைய கணவருடைய பர்த்டே டேட்டு கூட ஞாபகம் இல்லாத அந்த பொண்ணு எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நாங்கள் பெற்று வளர்த்தின எங்களுக்கு எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே, யாருடைய அன்பு உண்மையானது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கோசரம் இந்த பதிவை நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இதை பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒரிஜினல் எது போலி எதுங்கிறது இதுலேருந்து நீங்கள் அடையாளம் கண்டுக்கோங்க. அதனால தான் இந்த பதிவு நான் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, உண்மையான லவ் எப்பயுமே தோற்று போகாது. எங்களுடைய உண்மையான லவ் வந்து எப்பயுமே தோற்று போகாது. ஏன்னா என் பையன் மேலே நானும் சரி, என்னுடைய மனைவியும் சரி, பெற்றவங்களை எப்பயுமே உண்மையான அன்பு வச்சுருப்பாங்க. பாதியில் வந்தவங்க எப்படி அன்பு வச்சுருக்காங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கே புரியும். தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.